ஹாய் காய்ஸ்! இந்த வீடியோல நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ஸ் இல்லுஸ்ட்ரேஷன் 7 தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின நம்ம ஷார்ட்டா பார்த்துடலாம். டோட்டல் ஷேர்ஸ் இஷ்யூட் வந்து 1,00,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நமக்கு ரிசீவ் ஆனது வந்து 3,55,000 ஷேர்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு. அப்ளிகேஷன் மணி ₹2, அலாட்மெண்ட் ₹5, இன்க்ளூட்ஸ் பிரீமியம் ₹4, ஃபைனல் கால் அமௌண்ட் ₹7ன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஷின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 3,35,000 எப்படி நீங்க வந்து அலாட் பண்ணணும் டுவர்ட்ஸ் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார் 5,000 ஷேர்ஸ் ரிசீவ்டு அலாட்மெண்ட் இன் ஃபுல். அப்ளிகேஷன் ஃபார் 30,000 ஷேர்ஸ் ரிசீவ்டு அண்ட் அலாட்மெண்ட் ஃபார் 1 ஷேர் ஃபார் எவ்ரி 2 ஷேர்ஸ் அப்ளைடு ஃபார். இதில் வந்து நோ ரிட்டர்ன் சொல்லிட்டாங்க. நோ மணி வாஸ் ரிட்டர்ன்டு. அப்ளிகேஷன் ஃபார் 3,20,000 ஷேர்ஸ் வாஸ் ரிசீவ்டு அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் 1 ஷேர் ஃபார் எவ்ரி 4. இதில் வந்து ரிட்டர்ன் எக்ஸஸ் பீயிங் ரிட்டர்ன்டு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே கம்பெனி அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜேர்னல் பை ஜேர்னலாக தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் 7,10,000 டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் 7,10,000. இந்த 7,10,000 3,55,000, அதாவது நமக்கு ரிசீவ் ஆன ஷேர் 3,55,000 இன்டூ அப்ளிகேஷன் அமௌண்ட் ₹2 போட்டால் 7,10,000 வரும். நெக்ஸ்ட் என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் 7,10,000 டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம அப்ளிகேஷன் அமௌண்ட் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ டோட்டலி நம்ம இஷ்யூ ஆன ஷேர் 1,00,000. ஸோ இஷ்யூடு ஷேர் 1,00,000 தான் எடுத்துக்கணும். இன்டூ அப்ளிகேஷன் மணி ₹2. ஸோ 2,00,000. நெக்ஸ்ட் இந்த சம்லேயே ட்ரிக்கியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னால் இது ரெண்டும் தான். இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த 2 பேங்க்குங்கிறது ரீஃபண்ட் ஆக போகிற ப்ரைஸ். இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுலேருந்து 7,10,000லேருந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலையும் ரிட்டர்ன்டையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ஈஸியாக அலாட்மெண்ட் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம ஈஸியாக ஆக்சுவலாக இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷினில் 3 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் 3 கேட்டகரிஸாக பிரிச்சுப்போம். இது வந்து டோட்டல் ரிசீவ்டு, இது வந்து அப்ளிகேஷன். மொத்தம் நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம்னா 3,55,000 ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு அப்ளிகேஷனுக்கு 1,00,000 ஷேர்ஸ் போதும். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் அப்ளிகேஷன் ஃபார் 5,000 ஷேர்ஸ் ரிசீவ் அலாட்டட் இன் ஃபுல். இப்போ 5,000 ஷேர்ஸை கம்ப்ளீட்லி நம்ம அலாட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் அப்ளிகேஷன் ஃபார் 30,000 ஷேர்ஸு, அதில் 1 ஷேர் ஃபார் எவ்ரி 2 அப்ளைடு. ஸோ 1 ஃபார் எவ்ரி 2னா 15,000 ஷேர்ஸு. 50,000 அப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு 15,000 இட்ஸ் டுவர்ட்ஸ் அலாட்மெண்ட்டு. இதில் வந்து ரீஃபண்ட் இல்லை. ஸோ நம்ம இதை கேல்குலேட் பண்ண தேவை கிடையாது. நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன் ஃபார் 3,20,000 ஷேர்ஸ். 3,20,000 ஷேர்ஸில் ஃபார் 1 ஷேர் ஃபார் எவ்ரி 4 ஷேர்ஸ். அப்படின்னா 1 ஷேர் ஃபார் எவ்ரி 4 ஷேர்ஸ்னால் 18,000 ஷேர்ஸ் நம்ம அப்ளிகேஷனுக்காக அலாட் பண்ணிக்கிறோம். இதில் ரிமைனிங் 3,20,000ல் 80,000 ஷேர்ஸ் போயிடுச்சுன்னா 2,40,000 ஷேர்ஸ் இருக்கும். இந்த 2,40,000ல் இதில் அலாட்மெண்ட்டும் பண்ணணும், இதில் எக்ஸஸாக இருக்கிறத ரீஃபண்டும் பண்ணணும். இதுதான் கொஷினில் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ரீஃபண்ட் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 2,40,000 ஷேர்ஸ் எடுத்துக்கணும். இன்டூ ₹2, இந்த ₹2 அப்ளிகேஷன் அமௌண்ட்டு. அப்போது 4,80,000. 4,80,000 டிவைடட் பை இந்த அப்ளிகேஷன் ஷேர்ஸு 80,000 ஷேர்ஸு. ஸோ வி காட் 6 கிடைக்கும். இந்த 6 இந்த 4,80,000 சாரி 2,40,000 divided by 6 we got 40,000. 40,000 into application amount ₹2 போட்டோன்னா 80,000. இதுதான் ரீஃபண்ட் அமௌண்ட். இந்த அமௌண்ட்டை தான் நம்ம இப்போ ரீஃபண்ட் பண்ண போகிறோம். we got the answer. இப்போது 7,10,000 மைனஸ் 2,00,000 மைனஸ் இந்த 80,000 போட்டால்
4,30,000 கிடைச்சிரும். அதுதான் அலாட்மெண்ட் அமௌண்ட். நெக்ஸ்ட் என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். Allotment includes premium. So, 2 securities premium. இங்க வந்து 1 lakh shares into allotment price 5 rupees into 5 rupees. So, 5 lakh. அதே மாதிரி equity share capital. இங்க நம்ம போடுறது towards allotmentோட அமௌண்ட் தான் போடணும். So, 1 rupees, 1 lakh. And இங்க securities premiumல 1 lakh into இந்த 4 rupees premium price. So 4 lakhs. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். இங்கே எப்படி 70,000 வந்துச்சுன்னா வி ஆல்ரெடி கிரெடிட்டட் 4,30,000. முன்னாடியே 4,30,000 வந்து அலாட்மெண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் 70,000 தான் நமக்கு தேவை. ஸோ 70,000 மட்டும் தான் இந்த இடத்துல கிரெடிட் பண்ணுறோம். ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 1 lakh into final call amount 7 rupees. Bank account debit to equity share final call amount 7 lakhs. அவ்வளோதான். தேங்க்யூ.